சார் இந்த வாய்க்குள்ளே போகிறது உணவுகள் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லி விரும்புகிறோம். அது மாதிரி இந்த வாயிலிருந்து வெளியே வார்த்தையும் ரொம்ப ருசியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப தன்மையோடு இருக்குன்னு நினைக்கக்கூடாதா? அப்படி தானே செய்யணும். நீ பாருங்கள், தம்பி ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அது அவ்வளோ நேரம் புரட்டா செஞ்சுட்டு நாய்க்கு இப்போ சேர்க்காங்க. எங்கள் ஊர்லேயும் ஒரு 7 நகையை பக்கத்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவன் இந்த காலத்தில் போய் நீ சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கியாடா, சிசிடிவி கேமராவை இல்லாட்டி நாய்க்குட்டியை கட்டி போடு. அவன் சிசிடிவி கேமரா வச்சான். அப்படி மறுபடியும் திருட்டு போயிடுச்சு. என்ன அப்படி சிசிடிவி கேமரா தாண்டா திருட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் நான் நகையோடதாடு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்று நடக்க எதை ஒன்றுக்கு கண்டுபிடிச்சா ஒரு தீர்வு கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும்ல. அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக 2 பேரும் தொடங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு காரணம் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வெளியே வண்டியை பூட்டாமல் வந்துன்னு சொல்லி படக்கு எந்திரிச்சக்கூடாது. இந்த இருக்கிற 40 பேரை வச்சு தான் நாங்கள் நீ கொண்டு போகணும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்திரிச்சு போன்ற எண்ணத்தை நீங்கள் தலைமொழியுங்க. கொஞ்ச நேரம் ஆனது ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் ஜிபேயில் கூட நான் ஒரு 25 ரூபாய் எங்கள் பேமெண்ட்டை போட்டு அதுக்கு தான் ரொம்ப கைதட்டுறீங்க. இப்படியே போனால் என் பொழப்பு என்னாகும்? இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர், நல்ல ஆசிரியர் நம்முடைய ரவிக்குமார் சார் அவர்கள் இன்றைய தினம் இந்த மேடையில் விருது பெற்றிருக்கிறார். இன்னும் நிரம்ப விருதுகளை பெறட்டும். அதுக்கு அவருடைய சாட்சி, அவருடைய உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒரே வார்த்தை அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத் தமிழர்களின் உவகை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு இன்றைக்கு சேலம் மனம் மாமன்றம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தினை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தமிழாய்ந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கிற மேடையில் தகை சான்ற இந்த நடுவர் பெருமகனார் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்றால், இத்தனை ஆண்டு கால மேடை பயணத்தில் ஆண்டுதோறும் தன்னை அவர் செதுக்கிக் கொண்டதன் விளைவாக இன்றைக்கு அந்த தரமான இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நல்ல கைதட்டுங்க. இதுக்கு தான் கைதட்டும். அண்ணனோடு பயணிப்பதை வாழ்நாளின் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என் வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக பாவிக்கிற அண்ணன் கலையமுதன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அண்ணன் பட்டிமன்றத்தில் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவராக யார் அப்படின்னு ஒரு பட்டியல் தெரிகிற போதே அண்ணன் சொன்ன முதல் வார்த்தையே மதுரமுத்தண்ணனை கேட்போம் அப்படிங்கிற வார்த்தையைத்தான் அவங்க சொன்னாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பொதுவாக ரசிகர்களுக்கு பிடித்த நடுவர்கள்னு இருப்பாங்கண்ணே, ரசிகர்களுக்கு பிடித்த நடுவர்கள்னு இருப்பாங்க, பேச்சாளர்களுக்கு பிடித்த நடுவர்கள்னு இருப்பாங்க. ஆனால் நடுவருக்கே பிடித்த நடுவராக இந்த மன்றத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் பெருமை. உண்மையாகவே இந்த மனம் மாமன்றத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் உங்கள் பாதம் தொழுகிறோம். ஏனென்று கேட்டால், இத்தனை பேர் ஒரு தமிழ் அறிவினையும் நகைச்சுவை இன்பத்தையும் பெறுவதற்கு பருகுவதற்கு நீங்கள் வழித்தடம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். உங்களோடு உணவுழைத்த இந்த விழா சிறக்க அத்தனை பாடுபட்ட அத்தனை பேருக்கும் என் நன்றி மலர்களை அன்போடு காணிக்கையாக்கி ரொம்ப சிறப்புண்ணே. அந்த காலத்துல வாழ்க்கை நல்லா இருந்ததா, இந்த காலத்துல வாழ்க்கை நல்லா இருக்கா? அவ்வளவுதான், அவ்வளவுதானே. அது தெரியாம இதுல வேற வந்ததுல இருந்து பூசணிக்கா கும்கி யானைன்னு யாரமா சொல்லிட்டு போனீங்க? அது அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுல என்னென்ன, இதுல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? கைவீசி நடந்தீங்க. இந்த காலத்துல நாங்க என்ன பண்றோம்? கைபேசியோடு நடக்கிறோம். மனசாட்சியோடு சொல்லுங்கள், கைவீசி நடந்த போது மானத்தோடு நடந்தோம். ஆனால் கைபேசியோடு நடக்கிற போது மானத்தை இழந்து விடுவோமோ என்கிற அச்சத்தோடு நடந்து கொள்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எங்காவது எவனாவது கேமராவில் எதையாவது பிடிச்சி போட்டுருவானாங்கிற பயத்தில் தானே பல பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒருத்தர் கேமராமேன் இருப்பார், நாம் எல்லாரும் படம் பிடிப்போம், படம் போய் எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ வர்றவங்க அத்தனை பேரும் கேமராமேன். வரவங்க இந்த மாப்பிள்ளை சார் இங்கே பாருங்க, பொண்ணு மேடம் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே பாருங்கன்னு கழுத்தே சுலுக்கி போய் உட்காந்துருக்காங்க.
நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு, மாதா வேண்டாம், பிதா, குரு எல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையவே அவங்க சொல்லல. இந்த மேடையில் நீங்கள் கவனித்திருக்கலாம். மாதா, பிதா, குரு எல்லாம் கிடையாது. என்னது? கூகுள். எதை கேட்டாலும் கொடுப்பார். உங்க காலத்தில் உங்கள் துரோணர் என்ன செஞ்சாரு? சொல்லி கொடுத்த வித்தைக்கு ஈடாக கட்டை விரலையே கேட்டாருன்னு புராணத்தை வேற வம்புக்கு இழுத்துட்டு போனாங்க. நான் ஒன்னு சொல்றேன், எங்கள் துரோணரும் எங்களுடைய அன்றைய கால குருமார்களும் எது நல்லதோ அதை மட்டும்தான் கொடுத்தார்கள். எந்த வயதிற்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கொடுத்தார்கள். ஆனால் உங்கள் கூகுள் அப்படி செய்கிறதா? உங்கள் கூகுள் அப்படி செய்கிறதா? ஐயா, நான் இந்த மேடையில் வெளிப்படையா சொல்றேன், ஏதாவது நீங்கள் கூகுளில் தேடுகிற போது, தேடுபொறியில் தேடுகிற போது ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் மாற்றி நீங்கள் தட்டச்சு செய்து விட்டால் தேவையற்ற 1000 விஷயங்கள் நம்முடைய திரையில் வந்து விழுகிறதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்த குருமார்கள் எங்க? நாம் தேடுவது ஒன்று, ஆனால் தருகிற ஒன்றாக இருக்கிற இந்த குரு எங்கே என்பதுதான். அதனால தான் இன்றைய எங்கள் பயம் என்ன தெரியுமா? உங்கள் கூகுள் குரு என்ன செய்திருக்கிறது? எங்கள் இளம் தலைமுறைகளுக்கு மீசை முளைப்பதற்கு முன்பாகவே ஆசை முளைக்க வைத்து விடுகிறது. அதுதான் எங்க பயம். உங்கள் கூகுள் குரு கொடுத்த புண்ணியம் அதுதான். இல்லை, நிறைய சொன்னாங்க நடுவர்களே. மெரினா போராட்டம், நாம பாட்டுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கலையமுதன் அண்ணனுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், கலித்தொகையில் பதிவு செய்யப்பட்டது நம் வீரம். என்ன தெரியுங்களா? இவங்க என்னமோ மெரினாவில் கொண்டு வந்து அத்தனை பேரும் போராடித்தான் ஜல்லிக்கட்டையே கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி சொல்றீங்களே. நான் அதற்காக போராடியவர்களை வணங்குகிறேன், மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கு என்னங்க பேரு? ஏறு தழுவுதல்னு பேரு. ஏறு தழுவுதல்னு பேரு. கொல்லேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று எழுதுகிறான் கலித்தொகையில். என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொல்ல வருகிற, பாய்ந்து வருகிற காளை மாட்டின் கூரிய கொம்புகளை கண்டு எந்த ஆம்பளை அஞ்சி போறானோ அந்த ஆடவனின் தோலை அடுத்த பிறவியிலே கூட ஒரு தமிழச்சி தழுவ நினைக்க மாட்டாள் என்கிற வீர பரம்பரை நம்முடைய பரம்பரை. என்னமோ இவங்க தான் காளமாட்டையை கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி, மீட்டு கொடுத்த மாதிரி சொன்னாங்களே. நம்ம காலத்துல நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ற, எங்க அஞ்சல் காலத்துல, எங்களுடைய வயல்வெளி காலத்துல மாட்டுக்காக நாங்கள் போராடியதில்லை, மனிதர்களுக்காகத்தான் மாடுகள் ஒவ்வொரு நாளும் போராடி உழைத்து கொண்டிருந்தன. ஆனா உங்க வயல்வெளி காலம் எங்களது மாறி உங்க வாட்ஸ்அப் காலம் என்ன பண்ணீங்க? மாட்டுக்காக கூட மனிதர்கள் இறங்கி போராட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த காலம் எப்படி நல்லா இருக்கும்? அப்புறம் என்ன அடுத்து பேசுற மாதிரி ஐடியாவா? இல்லைன்னா ஒரு 9:45 ஒரு பஸ், துரு பஸ் இருக்கு நாமக்கலுக்கு. இதுல வேற சமைக்கவே வேண்டியதில்லை சார். எல்லாத்தையும் ஒரு காலத்துல குக் பண்ணி சாப்பிட்டேன் சார், இப்ப புக் பண்ணி சாப்பிட்றேன் சார். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் புக் பண்ணி வந்து படுத்துக்கிறான். ஐயாவுக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, மருத்துவர்கள் போன உடனே முதல்ல என்ன கேட்குறாங்க? என்ன சாப்பிட்டீங்க? ஐயா கேட்குறோம்ல. ஆனா உங்களுடைய சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுது. சொல்லுங்கண்ணே. இந்த காலத்து கிண்டல் பண்ணி ஆகணும், ஹாஸ்பிட்டலையும் ஏதாவது சொல்லி ஆகணும். ஆனால் மருத்துவர் இருக்கார், அங்கிட்டு சொல்லிட்டு இந்தா சார் இருக்கார். என்ன சார்? ஏன்னா அவர் இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் சார். இது உண்மைண்ணே. அவர் சொல்லிக்கிற சாரும் பார்த்து சாருக்கு தெரியாத விஷயமா? இது ரொம்ப உண்மையிலே சார். இதை நீங்க தெரிஞ்சு சொல்லுவீங்கிற நம்பிக்கையில தானே நான் இருந்தேன். வந்ததுலேருந்து அப்படி சாம்பார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2 நிமிஷத்துல உணவு சார். திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் சப்பாத்தி, திடீர் நூடுல்ஸ் சாப்பிட்டு திடீர்னு செத்துறான் சார். ஒரு மரணம் கூட ஒரு காரணத்தோடு காரியத்தோடு வாய்த்ததுங்க ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு ஏன் இறக்கிறோம் என்று தெரியாமலேயே ஒரு தலைமுறை இறந்து கொண்டு இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களை வரமாக இருக்க முடியும்? இன்னொன்னு சொல்றேன் அண்ணே, சின்ன வயசுல விளையாட்டிலோ போட்டிக்கோ போகும்போது எல்லா போட்டியிலும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா, இங்க இருக்கிற பெரியவங்க சொல்லுங்க. போட்டிக்கு போய் தோற்றவர்கள் பல பேர் இருப்பாங்க, தோற்றவர்கள் எல்லாரும் பின்னாளில் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களாக இருந்தாங்க. என்ன காரணம்? அந்த தோல்விகளை தங்கள் வெற்றிக்கான ஏணிப்படிகளாக மாற்றிக்கொள்ளுகிற சூட்சமம் அவர்களிடத்திலே இருந்தது. பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, பெத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன? சின்ன சின்ன தோல்விகளை கூட இந்த வாட்ஸ்அப் கால குழந்தைகள் ஏற்க மறுக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. உண்மை என்ன கைதட்டுங்கய்யா, நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன தோல்வி. ஐயா இன்னும் சொல்றேன், நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும். அண்ணன் சொல்மா நீங்க வக்கீல் ஆகணும், என்ன வேணாலும் அங்க பையன் சொல்றான் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறான்.
ஏன் ஒண்ணுமே ஆக மாட்டேன்? ஒரு ஆள் எப்படி இத்தனை பேர் ஆக முடியும்? நீங்கள் டாக்டர் ஆகணும்னு வாட்ஸ்அப் காலத்துல சொல்றீங்க, இன்ஜினியர் ஆகணும்னு வாட்ஸ்அப் காலத்துல சொல்றீங்க, வக்கீல் ஆகணும்னு வாட்ஸ்அப் காலத்துல சொல்றீங்க, இன்னும் சொல்ல போனா ஆடிட்டர் ஆகணும், என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் எங்கள் வயல்வெளி காலத்தில் இதெல்லாம் ஆகணும்னு சொல்லல, நல்ல மனுஷன் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல மனுஷனாகணும் சொல்லி கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு மதுரை முத்துங்கிற பேர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தமிழரின் பெயராக இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் உங்களுக்கு முகவரி கொடுத்த உங்கள் தந்தையை எத்தனை மேடைகளில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க சார். வளர்த்த விதம் சரியாக இருந்தா வளர்பவர்கள் சரியாக இருப்பார்கள் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். இங்க யோசிச்சு பாருங்க, இந்த மேடைக்கு சும்மா வந்து உட்கார்ந்துட முடியுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இதுல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, என்ன ஐயா நீங்க மாட்டி ஐயாடி சொல்றேன், பைபாஸ் ரோட்ல தானே வந்தீங்க. அவங்க சொன்னாங்க பைபாஸ் ரோடு சார் 4 வே சார். அன்னைக்கு பைபாஸ் ரோடு இருந்ததா சார்? பைபாஸ் ரோடும் இல்லை, பைபாஸ் ஆபரேஷனும் இல்லை. உண்மைதானங்க ஐயா? யோசிச்சு பாருங்க. இல்ல சார், ஆனா மனிதர்கள் நலமோடும் வளமோடும் வாழ்ந்தார்கள். நான் 2 விஷயம் இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில விளம்பரங்களை கண்டு தேவையற்றதை வாங்கி குவிக்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு அதிகமாகி விட்டது. இதற்கு பேர் என்ன தெரியுங்களா? பேரு நுகர்வு கலாச்சாரம்னு பேர். ஐயா என்னோட இதுல ஒரு 1000 ரூபாய்க்கும் கடிகாரம் இருக்கு, 300 ரூபாய்க்கும் கடிகாரம் இருக்கு, 3 லட்சம் ரூபாய்க்கும் கடிகாரம் இருக்கு. 300 ரூபாய் கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் காட்டுது, 3 லட்சம் ரூபாய் கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் காட்டுது. ஆனால் 3 லட்சம் ரூபாய் கடிகாரத்தை வாங்கி நம்ம கட்டுனாதான் பெருமைன்னு நினைக்கக்கூடிய தலைமுறைகளாக மாறி போனது தாங்க பெரிய ஆபத்து. இதனால வாரன் பப்பட்டுங்கிற உலக பெரும் பணக்காரர்களில் ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த தேவையில்லாததையெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டே இருந்தால் தேவையானவற்றை ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் இழப்பீர்கள்னா. அப்படி இழக்கக்கூடிய சமூகமாக இன்றைய வாட்ஸ்அப் கால சமூகம் மாறிவிட்டது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நல்லவனா இருந்தா தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ நல்லவனா இருந்தா தான் சம்பாதிக்க முடியும்பாங்க. ஆனா இன்னைக்கு சம்பாரிச்சாதான் சார் நல்லவன்னே சொல்றீங்க. இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, சம்பாரிச்சா தான். ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, தம்பி நல்லா படுறா அப்பதான் படிக்க முடியும். ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க, நல்லா சம்பாரிச்சா தான் நல்லா படிக்க வைக்கவே முடியுங்கிற சூழ்நிலை எல்லாவற்றிலும் மாறி இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் எழை சாப்பிட்டு முடிச்சோன்னா தூக்கி எறிவோம், வேப்பங்குச்சி சாப்பிட்டு முடிச்சோன்னா தூக்கி எறிவோம். நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். வேப்பங்குச்சி தொலைக்கி முடிச்சோன்னா தூக்கி எறிவோம், இலை சாப்பிட்டு முடிச்சோன்னா தூக்கி எறிவோம். யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் இருந்தது. யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம். இன்றைக்கு மனிதர்கள் எதை யூஸ் அண்ட் த்ரோல வச்சிருக்காங்க தெரியுங்களா? உறவுகள் என்றைக்கு பயனற்று போகிறதோ அடுத்த நொடியே தூக்கி எறியக்கூடியது. அது தாத்தாவா, பாட்டியா, அம்மாவா, அப்பாவா, உடன் பிறந்தவர்களான்னு எதையுமே பார்க்கறது இல்லை. பொருட்களை தூக்கி எறிந்தது பயன்படுத்தி விட்டு ஒரு காலம் என்று சொன்னால், இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் காலம் ஒருபோதும் நமக்கு மகிழ்ச்சி, மனநிறைவை தராது என்று சொல்லி நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் வயதில் மூத்தவர்களை மரியாதையாக பார்த்தோம். மரியாதை எப்படிங்க வந்துச்சு? வயதுல மூத்தவங்களா இருந்தா மரியாதை கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வசதியில் மூத்தவர்களைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் மதிக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, இந்தியாவையே இணைத்த தேசிய நெடுஞ்சாலை எங்கள் கிராமத்து சாலையை பிரித்து விட்டதுன்னா ஒருத்தன் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஊராக சேலம் வரணும்னா ஒவ்வொரு பள்ளிவாளையம் வரணும், அடுத்தது வெப்படை வரணும், அப்படியே சங்ககிரி வரணும், அதுக்கப்புறம் வைகுந்தம், வரிசையாக எல்லா ஊரும் தெரிஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பைபாஸ் ரோடு அவங்க சொன்ன மாதிரி போகிறங்க, எந்த ஊரில் பயணிக்கிறோம்னு தெரியல, அந்த ஊரினுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல, அந்த ஊரில் இருக்கிற உறவுகளின் மகத்துவம் நமக்கு தெரியல. இப்படி எதுவுமே தெரியாமல் செல் மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழுகிற வாழ்க்கை ஒருபோதும் மனநிறைவான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது என்கிற வாதத்தை நிறைவு செய்து அற்புதமான வாய்ப்பினை வழங்கி இருக்கிற மனம் மாமன்றத்தின் வேர்களுக்கும் விழுதுகளுக்கும் என் நெஞ்ச தடாகத்தில் பூத்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். வாய்ப்பிற்கும் விருதிற்கும் வாழ்நாள் நன்றிகள். அன்பு வணக்கம்.